நம்மளை நோக்கி ஒரு பண்டிகை வந்துக்கிட்டு இருக்கு இல்லை? பண்டிகையில் 3 நாள் கண்டினியூஸாக வரும். பொங்கல், போகி, பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், பெண்களுக்கு கனு பொங்கல், இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் இப்போல்லாம் குறைஞ்சி போச்சு. கிராமங்களெல்லாம் நடக்கும். கன்னி பெண்கள் வந்து ஒரு கூடை வச்சுக்கிட்டு வீடு வீடாக போய் அந்த கூடையை சுற்றி கும்மி அடிப்பாங்க. கும்மி அடித்து அந்த வீட்டிலேருந்து அவங்க பட்டுப்பாவடை சட்டையெல்லாம் போட்டு அழகாக கும்மி அடிச்சுட்டு வருவாங்க. இன்றைக்கி பட்டுப்பாவடை சட்டையே காணாமல் போயிடுச்சு. எல்லாம் செல்வார் சுடிதாரில் அலையுதுங்க. பரவாயில்ல. ஆனால் அந்த கும்மியை நம்ம இங்கே அடிக்கலாமா? இப்போ நான் சொல்கிற மாதிரி என்னோட சேர்ந்து எல்லாரும் கும்மி தட்டணும். தட்டலாமா? அழகாக ஒரு சேர தட்டணும். இருங்க, நான் வந்து முதல்ல தட்டுவேன். எனக்கு பின்னாடி ரிப்பீட்டில் எல்லோரும் ஒன்றா தட்டணும். சரியா? நான் ஃபஸ்ட்டு தட்டுறேன். 100 கும்மி கேட்கக்கூடாது. கும்மினா எல்லோரும் ஒன்றா போடணும். கரெக்டாக கேட்குது. 1 2 3 4. அப்படி இருங்க. சாபாஷ். மலரே ஆமுதம் கொட்டும் மலரே, இங்கு தேனை ஊற்று, இது தீயின் ஊற்று. உள்ளிருக்கும் வேர்வை வந்து நீர் வார்க்கும், அடிக்கடி தானம் வந்து ஆளை குடிக்கும். ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்பிகள் கொட்டுங்களே, ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்பிகள் கொட்டுங்களே. தாண்டி வந்தியே ஒரு காதல் வாரம் இரு தோளில்